This video is sponsored by Buy More Shop app. Hello friends, welcome back to my channel. Today நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தக்காளியின் நன்மைகள் பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம் அன்றாட சமையலில் தக்காளியை ஒரு பொருளாக உணவின் சுவையை அதிகப்படுத்துவதற்காக சேர்க்கிறோம். ஆனால் தக்காளியில் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள். சில சமயங்களில் விலை கூடினால் கூட அதை அவசியமாக வாங்கி வந்து சமையலுக்கு சேர்த்து கொள்வோம். சமையலுக்கு ருசியை கொடுக்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தக்காளி. சுவைக்காக மட்டுமல்ல, மீண்டும் ஒரு முறை சுவைக்காக மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்காகவும் தான். அப்படி என்ன பெரிய முக்கியத்துவம் இந்த தக்காளியில் உண்டு என்பதை பற்றி இந்த பதிவில் சற்று விரிவாக காண்போமா? தக்காளியில் அடங்கியுள்ள சத்துக்கள் என்ன? விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் பி, மாவுச்சத்து, ஃபோலேட், சாச்சுரேட்டட் கொழுப்பு, நியாசின், உயிர்ச்சத்து, விட்டமின் B6, மெக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம். இப்போ தக்காளி உண்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். பளபளப்பான சருமத்திற்கு தக்காளியில் பீட்டா கரோட்டின் அளவு அதிகமாக உள்ளது. இது நம் சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். நம் சருமமானது சுருக்கத்தில் இருந்து நீங்கவும் எண்ணெய் வழியாமல் இருக்கவும் தக்காளி பழத்தினை விழுதாக அரைத்து முகத்தில் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் முகம் பளபளப்பு தன்மையை பெறும். உறுதியான எலும்புகள். விட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்தான தக்காளி பழத்தில் அதிக அளவில் உள்ளது. இதை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் எலும்புகள் உறுதியாகப்படுகின்றன. மூட்டுவலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் நாம் தவிர்க்கலாம். நீரிழிவு. தக்காளியில் உள்ள குரோமியம் அதிகமாக உள்ளதால் இது நம் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. புற்றுநோய் வராமல் தடுக்க. தக்காளிக்கு இயற்கையாகவே புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி உள்ளது. நம் உடம்பில் உள்ள அணுக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தக்காளியில் அதிக அளவு உள்ளது. இதனால் கர்ப்பப்பை புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், குடல் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். கண் பார்வைக்கு. தக்காளியில் இருக்கும் விட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துகிறது. மாலைக்கண் வியாதி வராமல் தடுக்கிறது. குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கும் மாகுலார் டீஜெனரேஷன் மூலம் ஏற்படும் ஆபத்துகளை இந்த தக்காளி தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் தடுக்கலாம். சிறுநீரக கருக்கள், பித்தப்பை கருக்கள் உருவாவதை தடுக்கும். தக்காளியை சிறுநீர் கற்கள், பித்தப்பை கற்கள் உள்ளவர்கள் அதன் விதையுடன் சாப்பிடக்கூடாது. விதையை நீக்கிவிட்டு தான் சாப்பிட வேண்டும். விதை இல்லாமல் சாப்பிடும் தக்காளியின் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தப்பையில் கற்கள் உருவாவதையும் தடுக்கலாம் என்று சில ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மென்மையான கூந்தலுக்கு. தக்காளியில் இருக்கும் விட்டமின் ஏ சத்தானது கூந்தலை வலுவாகவும் பளபளப்பாகவும் வைக்கிறது. தக்காளி சாப்பிடுவதால் நம் கூந்தலானது வளர்ச்சியடையாது, ஆனால் நமக்கு இருக்கும் கூந்தலானது அழகாக மாறும். கடுமையான வலி. சிலருக்கு முதுகெலும்பும் தோள்பட்டைகளிலும் கடுமையான வலி ஏற்படும். இப்படிப்பட்ட வலியினை நீக்க தக்காளி ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள பயோஃபிளேவினாய்டுகள் மற்றும் கரோட்டினாய்டுகள் வலி ஏற்படாமல் தடுக்கின்றது. உடல் எடையை குறைக்க. தக்காளியில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தானது அதிக அளவில் உள்ளது. இதனால் நம் உடல் எடையை குறைக்க இது உதவியாக உள்ளது. தக்காளியில் கொழுப்பு மற்றும் கலோரி குறைவாக உள்ள பொருளாகவும் இருக்கிறது. இதனால் எடையை குறைக்க டயட்டில் உள்ளவர்கள் தினந்தோறும் 1 டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிப்பது மிகவும் சிறந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.